ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற நூலை நமக்கு தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். அந்த நூல்ல இருந்து நாம ஒரு பக்தரின் அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில டபிள்யூ பிரதான் அவரோட அனுபவத்தை இப்ப பார்க்க போறோம். அவர் ஹைகோர்ட்ல ப்ளீடரா இருந்தாரு. சாண்டா குரூஸ் பகுதியில் வசித்து வந்தார். அவரை 1936 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியோட விவரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். நானா சாஹேப் சாந்தோர்கர் மூலமா நிறைய பேர் ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்திற்கு போனாங்க. அப்படி போனவங்கள ஒருவன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான் சொல்றாரு. 1910 மே மாதம் முதல் வாரத்துல ஒரு நாள் இவருடைய சகோதரர்கள் எல்லாரும் நானா சாஹேப் சாந்தோர்கரோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவரோட சகோதரரான ராமாராவ் என்பவர் நானா சாஹேப் கிட்ட கேட்கிறாரு, அக்கல்கோட் மகாராஜ் மாதிரி இப்ப யாராவது மகான்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானா கேட்டாரா, அப்படி இருக்காருன்னு சொன்னா நீங்க போயிட்டு அவரை தரிசனம் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொன்னாரா ராமாராவ். உடனே நானா சொன்னாரா, ஷீரடியில இருக்காரு, நீங்க போய் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் ஷீரடி எங்க இருக்கு, எப்படி போகணும், எதுவுமே எனக்கு தெரியாதே அப்படின்னாரா ராமாராவ். அதற்கு நானா அவர்கள், அது கோப்பர்கான் தாலுக்ல அகமது நகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, நீங்க கோப்பர்கான் போயிட்டு அங்கிருந்து டோங்கால போலாம், 11 மைல் தூரத்துல அங்கிருந்து ஷிரடி இருக்கு அப்படின்னு சொன்னாராம். நானா சாஹேப் யார்கிட்ட தான் ஷிரடி சாய்பாபாவை பத்தி பேசினாலும் ஷிரடி சாய்பாபாவோடைய அந்த தெய்வீக தன்மை, அவருடைய கருணை, அவருடைய அன்பு, அவரோட எல்லா இயல்புகளையும் அவ்வளவு விவரமாகவும் அவங்க கேட்குறவங்க மனசுல ஆழமா பதிகிற மாதிரி ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் விளக்கி சொல்வாராம். அதை கேட்குறவங்க எல்லாரும் உடனே இந்த க்ஷணமே நாம ஷிரடிக்கு போயிட்டு ஸ்ரீ சாய்பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகம் அவங்களுக்குள்ள வர மாதிரி இருக்குமா நானாவோட பேச்சு. இதே மாதிரி இந்த பக்தர்கிட்டையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ராமாராவ் அப்படிங்கிற பிரதான் அவர்களோட சகோதரர்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அந்த குரூப், அதுல கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இதை கேட்டிருப்பாங்க. இவங்க எல்லாரும் நாளைக்கே நம்ம ஷிரடிக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். இவங்க இந்த மாதிரி ஷிரடிக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணணும்னு செஞ்ச முடிவு பிரதானுக்கு தெரியாது. ஏன்னா அந்த தருணத்துல பிரதான் வீட்டுல இல்ல, அவர் வெளியில போயிருந்தாரு. அதனால இவங்க போயிட்டு பிரதானோட வீட்டுல அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க, நாங்க எல்லாரும் நாளைக்கு ஷிரடிக்கு கிளம்புறோம், அவரையும் எங்களோட இந்த பயணத்துல சேர்ந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் வீட்டுக்கு திரும்பி வந்த உடனேயே அவர் பிரதானோட அம்மா சொல்றாங்க, நாளைக்கு உன்னுடைய சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஷிரடி பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, உன்னையும் சேர்ந்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் சொல்றாரு, தன்னுடைய அந்த ஒரு இன்னசென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒன்றும் அறியா தன்மையில பேசுற மாதிரி. ஸோ அந்த ஒரு அறியாமையால இவர் சொல்றாராம், அந்த ஸ்ரீ சாய்பாபா அப்படிங்கிறவர் ஒரு உண்மையான ஞானியான்னு நமக்கு தெரியாது, அப்படி இருக்கும் பொழுது நான் போகணும்னு ஒன்றும் எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். இவங்கெல்லாம் கிளம்பி போறாங்க. அந்த 10-15 பேர் அந்த குரூப் இருக்கு இல்லையா, அவங்க ஷிரடிக்கு போறாங்க. ஷிரடிக்கு போயிட்டு பாபாவை தரிசனம் பண்றாங்க. தரிசனம் முடிச்சுட்டு அவங்க திரும்பி வராங்க. திரும்பி வந்த அன்னைக்கு இவருடைய சகோதரரான ராமாராவ் ஸ்ரீ சாய்பாபாவோட ஒரு திருவுருவ படமும் தாஷ்கனு மகாராஜ் எழுதின பக்த லீலாமிருத் அப்படிங்கிற புத்தகத்தோட 31வது அத்தியாயம், ஏன்னா அந்த 31வது அத்தியாயத்துல ஸ்ரீ சாய்பாபாவை பற்றியும் அவருடைய மகிமைகளையும் அவருடைய அந்த லீலைகளையும் அவர் ரொம்ப அழகா அதுல விவரிச்சிருக்காரு. அந்த 31வது அத்தியாயம் அடங்கிய ஒரு சிறிய புத்தகத்தையும் அவர் எடுத்துட்டு வராரு அவங்க அண்ணா.
இவர் வந்து பிரதான் அவர்கள் அவங்க அண்ணன் கிட்ட இருந்து எனக்கு இன்னைக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்கு பாபாவோட திருவுருவ படத்தையும் இந்த புத்தகத்தையும் கடனா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட மனைவி கிட்ட இது ரெண்டுத்தையும் காமிச்சிட்டு இந்த 31வது அத்தியாயம் அடங்கியுள்ள அந்த புத்தகத்தை சத்தமா படிக்கிறாரு. ஸோ தட் அவங்க வைஃப்க்கும் வந்து அது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த புத்தகத்துல இருக்க விவரங்களை படிக்க படிக்க இவங்க 2 பேர் மனசுலயும் பாபா மேல அப்படி ஒரு அன்பும் பக்தியும் பொங்கி வருது. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் தாஷ்கனு மகாராஜ் அதுல எழுதின ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு விவரங்களும் வந்து அப்படியே உடம்புல எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த மாதிரி அவ்வளவு ஆழமா ஊடுருவி இவங்க மனசுல வந்து அந்த பக்தியை வந்து ஊட்டுதான். உடனே ஷிரடிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இவங்களுக்குள்ள வருது. ஆனா குடும்ப சூழ்நிலை அதுக்கு ஏதுவாக இல்லை. ஏன்னா பிரதான் அவர்களோட ஒரு சிஸ்டர் இன் லா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க விடோ வேற, டெலிவரி எப்ப வேணா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு ஆண் மகன் பிறக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துல இவர் ஒருத்தர் தான் ஆண்மகன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவைன்னா அதுக்கு இவர் வீட்டுல இருந்தாதான் முடியும். இவர் ஷிரடிக்கு போயிட்டாருன்னா அவங்களுக்கு டெலிவரி ஆச்சுன்னா அந்த நேரத்துல உதவுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஷிரடி பயணத்தை இப்போ உடனே மேற்கொள்ள முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசு தவிக்குது. அப்ப இவரோட வைஃபும் சிஸ்டர் இன் லாவும் சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து ஷிரடிக்கு கிளம்புங்க, பாபாவை பாக்குறத வந்து அந்த தரிசனத்தை நீங்க தள்ளி போட வேண்டாம், நீங்க கிளம்புங்க, எப்படியாவது நாங்க சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஓரளவுக்கு ஊக்கம் கொடுத்து இவரை கிளம்ப சொல்றாங்க. ஸோ இவரோட உறவினர்களும் இவரோட சகோதரர்களும் ஷிரடிக்கு போயிட்டு வந்த 14 நாட்களுக்கு உள்ளாவே, அதாவது மே மாதத்திலேயே இவரும் ஷிரடிக்கு கிளம்புறாரு. இவர் இந்த மாதிரி ஷிரடிக்கு போகணும்னு நினைச்சது வந்து நானாக்கு தெரிய வருது. உடனே அவர் வந்து அவ்வளவு ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் நானா சாஹிப். அவர் வந்து தன்னுடைய 2 மகன்களான பாபுவையும் பாபுவையும் இவருக்கு அக்கம்பனி பண்றதுக்காக ஷிரடி போறதுக்கு, ஏன்னா முதல் முறையா போறாரு, அதுவும் தனியா போறாருங்கிறதுக்காக இவருக்கு உதவியா இருக்கட்டும்னு அவரோட 2 மகன்களையும் கூட அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இவர் கோப்பர்கான் வராரு. கோப்பர்கான்ல இருக்க மாமலத்தார் வந்து இவருக்கு சிறந்த முறையில வரவேற்புகள்லாம் அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் கோதாவரியில போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அங்கிருந்து டோங்கால ஷிரடிக்கு கிளம்புறாங்க. இவங்க ஷிரடிக்கு போன உடனே பார்த்தா பாபா வந்து லெண்டிபாக்ல நின்றுட்டு இருக்காராம். அது எப்படி இருக்குன்னா இவங்களோட வருகையை எதிர்நோக்கி இவங்கள வரவேற்கிறதுக்காகவோ இல்ல இவங்க எப்ப வருவாங்களோன்னு பார்த்துட்டு அவர் அங்க காத்துட்டு நின்றுட்டு இருக்க மாதிரி அவர் அங்க நின்றுட்டு இருந்தாராம். அவரை பார்த்த உடனேயே டோங்கால இருந்து இவங்க இறங்கி உடனே போயிட்டு பாபா கிட்ட நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் சாத்தேவாடாக்கு போயிருக்காரு. சாத்தேவாடால ஹரிவிநாயக் சாத்தே, நூல்கர் இவங்க எல்லாரையும் சந்திக்கிறாரு. இவர் இந்த மாதிரி ஷிரடிக்கு கிளம்ப போறோம்னு நினைக்கும் போதே பாபாவுக்கு வந்து தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல கினி காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து கோல்டு கோட்டட் காயின்ஸ். ஸோ அந்த காயின்ஸ் வந்து ஒரு 3-4 காயின் கோல்டு காயின்ஸ் எடுத்துக்கிறாரு. அப்புறம் வந்து கொஞ்சம் சில்லறையா மாத்தி வெள்ளிலையும் வந்து சில நோட்டுகள் இருக்கு, அதையும் எடுத்துக்கிறாரு. அப்புறம் 20 ரூபாய்க்கு வந்து கரன்சி நோட்ஸா எடுத்துக்கிறாரு, கொஞ்சம் சில்லறை. இதெல்லாம் வந்து பாபா தட்சணை கேட்டா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் இவர் கிளம்புறாரு. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் பாபாவுக்கு பூ, பழங்கள், அதுக்கப்புறம் பாபாவுக்கு வந்து அணிவிக்கிறதுக்காக ஒரு நல்ல மாலை, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவர் மஸ்ஜிதுக்கு போறாரு. மஸ்ஜிதுக்கு போயிட்டு பாபா வந்து மஸ்ஜித்ல உட்காந்துட்டு இருக்காரு. பாபா கிட்ட போயிட்டு பாபாவோட கண்ணை பார்த்த உடனே இவருக்கு வந்து அப்பா கடவுளே நன்றி, நல்ல வேளை நான் வந்துட்டேன் இவரோட தரிசனத்துக்கு, இவர் வந்து உண்மையான ஞானிதான் அப்படின்னு அந்த புத்தகத்தை படிச்சு இவர் உணர்ந்தார் இல்லையா. தாஷ்கனு மகாராஜோட பக்த லீலாமிரத்துல இருக்க சாப்டர் 31 படிச்சு அந்த உணர்வு உண்மைதான் அப்படிங்கிறது அவரோட கண்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட வந்து இவர் உண்மையான ஞானியா இல்லையான்னு தெரியல அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுல, அந்த சந்தேகம் எல்லாம் வந்து அந்த புத்தகத்தை படிக்கும் போதே பாதி போயிடுச்சு. இப்ப நேர்ல பார்த்த உடனே பரிபூர்ண நம்பிக்கை வந்துருச்சு. அப்படியே முழுவதும் பாபா பால் ஈர்க்கப்பட்டுட்டார் அவரு.
இந்த உணர்வு இவருக்குள்ள வர அந்த தருணத்துல பாபா வந்து இவரோட நம்பிக்கைக்கு ஒரு பரீட்சையை வைக்கிறாரு. அது என்னங்கிறத நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.